ரித்தி, இந்த தேர்தலிலே பல ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் எல்லாம் நடந்திருக்கிறது. 2026 தேர்தலில் பல ஹிட் அண்ட் மிஸ்ஸஸ் நடந்திருக்கு. சாதனையும் நடந்திருக்கிறது, வேதனையும் நடந்திருக்கிறது. தற்போது நம்மிடம் பல வரைகலைகள், அதாவது இன்ஃபோகிராபிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வகையிலே தகவல் வரைகலைகள் நம்மிடம் இருக்கின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலில் நாம் பார்ப்பது மிக முக்கியமான ஒன்று, அதாவது தாவேகா எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மண்டலங்களில் எப்படி வென்றிருக்கிறது என்பதை காட்டும் முழு வரைபடம் இது. இந்த வரைகலை இன்ஃபோகிராபிக்ஸ், இதுல நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த மண்டல, அதாவது முதலில் பகுதி ரீதியாக தாவேகா வென்ற இடங்கள். தாவேகா எந்த இடங்கள், அதாவது பெருநகரங்களிலே திமுக கடந்த 3 தான் வென்று, கடந்த முறை 29 இடங்களை வென்ற திமுக இந்த முறை 3. அதிமுக 0, கடந்த முறை 3 இடங்கள் தற்போது 0. தாவேகா பொறுத்தவரை 32 இடங்கள் பெருநகரங்களில் தான் மிகப்பெரிய வெற்றி. 32 இடங்கள், 46%, 46.5% வாக்குகளை பெற்றிருக்கிறது பெருநகரங்கள். சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்கள். அடுத்ததாக நகரங்கள், பெருநகருக்கு அடுத்த வகையில் இருக்கின்ற நகரங்கள். இதிலே திமுக 8, கடந்த முறை 27 இடங்கள் வென்ற திமுக இந்த முறை வெறும் 8 இடங்கள் தான். அதிமுக கடந்த முறை 16 இடங்கள், இந்த முறை வெறும் 6 இடங்கள். தாவேகா 29 இடங்கள். நீங்கள் பார்க்கலாம், பெருநகரம் நகர்ப்புறம் இந்த இரண்டையும் சேர்த்தாலேயே தாவேகாவின் அளவு என்பது கிட்டத்தட்ட 61 இடங்கள். 61 இடங்கள் இந்த பெருநகரங்கள் நகரங்களில் மட்டுமே தாவேகா வென்றிருக்கிறது. சதவீதமும் 40% தாண்டுகிறது, இரண்டையும் சேர்த்து சராசரி பார்க்கும்பொழுது. அடுத்ததாக மிதமான கிராமப்புற பேரூராட்சி பகுதிகள். பேரூராட்சி பகுதியில் பார்த்தீர்கள் தாவேகா 30 இடங்கள், இங்கு குறைவாக திமுக 52, அதிமுக 39, தாவேகா 38 எடுத்திருக்கிறது. 31.40% வாக்குகள். அதே போல கிராமப்புறங்களிலும் பார்த்தீர்கள் தாவேகா 8 இடங்கள் தான். இது மிக தெளிவாக ஒரு விடயத்தை நமக்கு சொல்கிறது. கிராமப்புறங்கள், பேரூராட்சி, ஊரக பகுதிகளில் தாவேகாவின் செல்வாக்கு என்பது நகர்ப்புறங்களைப் போல் இல்லை என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. பெருநகரங்கள் நகரங்களிலே அள்ளி எடுத்திருக்கிறது இடங்களை நீங்கள் பார்க்கலாம். 32, 29, 38, 8 என்ற வகையில் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 61 இடங்கள் நகர்ப்புறங்களில் மட்டுமே தாவேகா வென்றிருக்கிறது. கிராமப்புறங்கள் என்று பார்த்தால் 46 இடங்களை தான் வென்றிருக்கிறார்கள். எனவே நகர்ப்புற கட்சியாக தற்போது மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றியை பெற்றிருக்கிறது தாவேகா என்று பார்க்கிறோம். அதே போன்று மண்டல வாரியாக தற்போது நகரத்திலே அதிக செல்வாக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட நாம், அடுத்தது மண்டல வாரியாக எப்படி தாவேகா வாக்கு சதவீதத்தை இருக்கிறது, எத்தனை இடங்களை வென்றிருக்கிறது பார்க்கலாம். மத்திய மண்டலம் என்று பார்த்தால் 21 இடம், கடந்த முறை திமுக 21 வென்றிருக்கிறது, இந்த முறை 21, கடந்த முறையை விட 16 இடங்கள் குறைவு. அதிமுக வெறும் 8 இடங்கள், தாவேகா 12. சென்னை மண்டலம் பாருங்கள் எந்த அளவுக்கு, இந்த KTCC-யிலே 32 இடங்களை வென்றிருக்கிறது. திமுக கடந்த முறை 36 இடங்களை வென்றது, இந்த முறை வெறும் 2 இடங்கள் தான். அதிமுக கடந்த முறை 5 இடங்களில் வென்றது, இந்த முறை வெறும் 3 இடங்கள் தான். தாவேகா பார்த்தீர்கள் என்றால் 32 இடங்கள், 45.21% வாக்குகளுடன் 32 இடங்களை பெற்றிருக்கிறது சென்னை மண்டலத்திலே தாவேகா என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல வடக்கு மண்டலத்திலே 11 இடங்களை பெற்றிருக்கிறது. தெற்கு மண்டலம் இதுவும் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுத்திருக்கிறது. கடந்த முறை தெற்கு மண்டலத்திலே 40 இடங்களை வென்றது திமுக, ஆனால் இந்த முறை வெறும் 28 தான். அதிமுக 18 இடங்கள், இந்த முறை வெறும் 5. தாவேகா முதல் தேர்தலில் 25 இடங்களை பெற்றிருக்கிறது. மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்திலும் அதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கொங்கு மண்டலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை தாவேகா ஏற்படுத்தியிருக்கிறது கூற வேண்டும். திமுக கடந்த முறை 16 இடங்கள், இந்த முறை 9 தான். அதிமுக கடந்த முறை 41 இடங்கள், இந்த முறை வெறும் 21 இடங்களை தான் வென்றிருக்கிறது. தாவேகா முதல் தேர்தலிலேயே மேற்கு மண்டலத்திலே 27 இடங்களை வென்றிருக்கிறது என்று பார்க்கும்போது தாவேகாவின் தாக்கம் அந்த மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. தெற்கிலும் அதே போன்ற அந்த வலிமையான ஒரு கட்சியாக, நகர்ப்புற கட்சியாக அது மிகப்பெரிய அளவுக்கு மிளிர்ந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தெற்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்திலும், சென்னை மண்டலத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் வரைகளை மிக முக்கியமான வரைகளை, அதாவது தாவேகாவின் ஹிட் அண்ட் மிஸ் சாதனைகள் எல்லாம் பார்க்கலாம்.